Good morning students, welcome to your social class. So ancient civilization பார்த்துட்டு இருக்கோம். இண்டஸ் சிவிலைசேஷன் பற்றி இன்றைக்கி பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 3 சிவிலைசேஷன் முடிச்சிருக்கோம். எஜிப்சியன் சிவிலைசேஷன், மெசபடோமியன் அண்ட் தென் சைனீஸ் கவர் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிற லெசன் இண்டஸ் சிவிலைசேஷன். ஸோ இண்டஸ் சிவிலைசேஷன் ஆல்சோ known as the ஹரப்பன் சிவிலைசேஷன். ஸோ இந்த இண்டஸ் சிவிலைசேஷன் பற்றி நீங்கள் 6லேருந்தே படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ இண்டஸ் சிவிலைசேஷன் அப்படின்றது இந்தியன் சிவிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது எந்த ரீஜனை கவர் பண்ணி வரும் அப்படின்னா ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்ற பேர்லேயும் சொல்கிறாங்க. அதாவது ப்ரெசன்ட் பாகிஸ்தான் ரீஜன். ஸோ இட் கவர்ஸ் an ஏரியா ஓவர் 1.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் இன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். ஸோ இந்தியாவிலையும் சம் பார்ட் இருக்குது, தென் ரெஸ்ட் ஆஃப் த பார்ட் பாகிஸ்தானில். இப்போ ப்ரெசென்ட்டில் பிரிச்சனால அதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் நம்மளோட இந்தியாவில் தான் இருந்தது. ஸோ இந்த வெஸ்ட் ஆஃப் த பாகிஸ்தான், ஈரான் பார்டர், ஷார்டாகி இன் த நார்த், அலம்கிர்பூர் இன் த ஈஸ்ட் அண்ட் டயமாபாத் இன் த சவுத் ஆர் த பவுண்டரிஸ் within which the Harappan culture has been formed. ஸோ ஹரப்பன் கல்ச்சர் அப்படின்ற அந்த ரீஜன் அதோட 4 டைரக்ஷனில் என்னென்ன பார்டரில் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. இட்ஸ் மெயின்ஸ் கன்சன்ட்ரேஷன் வாஸ் இன் த ரீஜன் ஆஃப் குஜராத், பாகிஸ்தான், ராஜஸ்தான் அண்ட் ஹரியானா. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிளேசஸ் இண்டஸ் சிவிலைசேஷன். ஸோ இதில் நம்ம சொல்லக்கூடிய ஹரப்பா அப்படின்றது பஞ்சாபும் பாகிஸ்தான்லேயும் இருக்குது. மொஹஞ்சதாரோ அப்படின்றது சிந்த் அண்ட் பாகிஸ்தான், அண்ட் தொலாவீரா அப்படின்றது குஜராத் அண்ட் இந்தியா, தென் காலிபங்கன்றது ராஜஸ்தான் இந்தியா, தென் லோத்தல் அப்படின்றது குஜராத் அண்ட் இந்தியா, பனாவாலி ராஜஸ்தான் இந்தியா, ராகிகாரி ஹரியானா இந்தியா அண்ட் சுக்கோட்டாடா குஜராத் இந்தியா ஆர் த மேஜர் சிட்டிஸ் ஆஃப் த இந்தியன் சிவிலைசேஷன். இது எல்லாமே மேஜர் சிட்டிஸ் in the Indus civilization. So the Harappans used backed and unbacked bricks and stones for constructions. ஸோ பிரிக் அப்படின்னா செங்கல் தெரியும், பேக் அப்படின்னா சுட்ட செங்கல், அன்பேக் அப்படின்னா சுடாத செங்கல். ஸோ இதை வச்சு தான் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ், அவங்களோட பில்டிங்ஸ் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிவிக் அத்தாரிட்டி ஹேவ்ஸ் கண்ட்ரோல்டு த பிளானிங் ஆஃப் த டவுன்ஸ். அப்போ இதுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட்டே அந்த டைமில் இருந்திருக்கு, பிளானிங் ஹவுஸ்க்காக. A few of the houses had more than one floor. The tank called the Great Bath at Mohenjo-daro was an important structure. ஸோ அப்போவே டெவலப்டு சிட்டிஸாக அப்போ இருந்திருக்காங்க. அண்ட் தென் இதில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரேட் பாத். ஸோ கிரேட் பாத் பற்றி உங்களுக்கு தெரியும், தானிய அதாவது பெரிய குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வரும், வெல் பேவ்டு த செவரல் அட்ஜசன்ட் ரூம்ஸ், சம் அந்நியத்திர ஸ்கட்ச் ஹேஸ் பீன் ஐடென்டிஃபைட் அஸ் அ கிரானரி. ஸோ கிரேட் பாத் மாதிரி கிரேட் கிரானரியும் நம்மளோட இண்டஸ் சிவிலைசேஷனில் இருந்திருக்கு. ஸோ இது எல்லாமே அதில் அந்த கிரேட் பாத்தில் பார்த்திங்க அப்படின்னா செப்பரேட் ரூம்ஸ் எல்லாமே அலாட் பண்ணி இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸோடு இருக்கும். இந்த பிக்சர் தான் பார்த்திங்க அப்படின்னா த கிரேட் பாத்து, அதாவது பிளான்டு டவுன்ஸு. ஸோ இதான் அந்த கிரேட் பாத்து நடுவில். ஸோ இதில் 2 சைட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் அப்படின்றது இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சைடில் பார்த்திங்க அப்படின்னா அந்த அன்க்ளீன்டு வாட்டரை வெளியேற்றிட்டு பியூர் வாட்டர் வர்றதுக்கான செட்டிங்ஸுமே இந்த கிரேட் பாத்தில் இருக்கும். அண்ட் we have to know about the nature of the state or political organization of the Harappans. But they must have had a political organization at the level of early forms of the state. ஸோ எப்படி மற்ற சிவிலைசேஷனில் அந்த ப்ரீஹிஸ்டாரிக் பீப்புளில் ஒரு கிங்டம் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்தாங்களோ, அதே மாதிரி இந்த பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் நம்மளோட இண்டஸ் சிவிலைசேஷன் வர்றதுக்கும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் வந்தாங்க. A male image from Mohenjo-daro has been identified as priest king. But we do not know about the accuracy of this interpretation. அதாவது மொஹஞ்சதாரோவில் ஒரு இமேஜ் கிடச்சிருக்கு. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரீஸ்ட் கிங்குன்னு சொல்கிறாங்கன்னா அதுதான் கிங் அப்படின்றவங்க அப்படி தான் இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது நம்மளுக்கு உண்மையான்றது தெரியாது. இதுதான் அந்த ப்ரீஸ்ட் கிங்கோட இமேஜ். நெக்ஸ்ட்டு அவங்களோட லைஃப் ஸ்டைல் பற்றி பார்ப்போம். அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் டொமஸ்டிகேஷன். ஸோ த ஹரப்பன் ப்ராக்டிஸ்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இண்டஸ் வேலி, இண்டஸ் அப்படின்ற ரிவர்னால தான் இந்த சிவிலைசேஷன் உருவாகிருக்கு. ஸோ இண்டஸ் ரிவர் தான் இந்த அக்ரிகல்ச்சருக்கு மெயினான ரீசனாக இருக்கும். ஸோ தே கல்டிவேட்டட் வீட், பார்லி அண்ட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மில்லட்ஸ் அண்ட் தே அடாப்டட் டபுள் க்ராப்பிங் சிஸ்டம்
pastoralism was one of known to them, and they reared cattle, sheep, and goats. They had knowledge of various animals, including elephants, but did not use horses. The Harappan cattle are called zebu, and its large breed often represented in their seals. ஸோ நம்மளோட இந்த சிவிலைசேஷனில் பார்த்திங்க அப்படின்னா இந்த அனிமல்ஸ் எல்லாமே அவங்க வந்து டொமஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எலிஃபெண்ட் பற்றின நாலேஜ் இருக்குது, பட் ஹார்ஸ் பற்றி தெரியாது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பாட்ரி. ஸோ த ஹரப்பன்ஸ் யூஸ்டு பெயிண்டட் பாட்ரி. ஸோ பாட்ரி சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பானை செய்கிறது இருக்குல்லையே அதுதான் வந்து பாட்ரின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பெயிண்டட் பாட்ரி வந்து இவங்களோட ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது. தே பாட்ரிஸ் ஹவ் வேர் டீப் ரெட் ஸ்லிப் அண்ட் பிளாக் பெயிண்டிங்ஸு. ஸோ வெளியில் பார்க்குறதுக்கு என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா அந்த ரெட்டிஷ் கலரில் இருக்கும், உள்ளே வந்து பிளாக் கலரில் இருக்கும். நீங்கள் வந்து ஏதாவது மியூசியம் போயிருந்தீங்கன்னா அந்த பானைகள்லாம் வந்து உங்களுக்கு இது தெரியும். அண்ட் தென் த பாட்ரி ஹேஸ் ஷேப்ஸ் லைக் dish on stands, then store jars, perforated jars, and then goblets, S-shaped jars, plates, dishes, bowls and pots. இது எல்லாமே அந்த பார்ட்ஸோட வெரைட்டிஸாக இருந்துருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்பில் அந்த பிக்சரில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ என்னென்ன டைப்லலாம் அவங்க வந்து என்னென்ன யூஸஸ்க்காக வந்து அதை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்றது. ஸோ த பெயிண்டட் மோட்டிவ்ஸ் ஆர் ஜென்ரலி நோட்டிஸ்ட் ஆன் த பாட்ரி. Depict pipelry leaves, fish scale designs and intersecting circles, zigzag lines, horizontal bands and geometrical motifs and floral and funeral patterns. ஸோ இந்த பானைகளில் அவங்க பெயிண்டிங்ஸ் வந்து இருந்திருக்கு. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா அந்த பெயிண்டிங்கில் இந்த டிசைன்ஸ் எல்லாமே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பைப்பிள்ட்ரியோட லீவ்ஸ் பற்றி, அதே மாதிரி ஃபிஷ்ஷோட டிசைன்ஸு, சர்க்கிள், ஜிக்ஸாக் லைன், இந்த மாதிரி நிறையா சிம்பிள்ஸ் வந்து அதில் அந்த பாட்ரியில் வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இது வந்து மெட்டல் டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ். ஸோ த ஹரப்பன் யூஸ்டு செட் பிளேட்ஸ், காப்பர் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் போன்ஸ் அண்ட் ஐவரி டூல்ஸ். ஐவரி அப்படின்றது யானையோட தந்தம், சரியா? ஸோ செட் பிளேட்ஸ் அப்படின்றது வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ப்பு வெப்பன்ஸு. ஸோ தே டிட் நாட் பாசஸ் நாலேஜ் அபவுட் அயன். அதாவது அவங்களுக்கு அயன் பற்றின அந்தளவுக்கு நாலேஜ் வந்து கிடையாது. த டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் சச்சஸ் பாயிண்ட்ஸ், சிஷல்ஸ், நீடில்ஸ், ஃபிஷ் ஹூக்ஸ், ரேசர்ஸ், waiting pans, mirror and antimony rods were made of bronze. ஸோ இது எல்லாமே ப்ரான்ஸ், அதாவது வெண்கலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வெண்கலத்தினால செஞ்சுருக்காங்க. ஸோ த சிசல்ஸ் மேட் அவுட் ஆஃப் ரோரி செட் were used by the Harappans. The weapons included arrows, spears, a chisel bladed tool and axe. இது எல்லாமே வந்து ஒரு ஷார்ப்பான வெப்பன்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது bronze image of dancing girl from Mohenjo-daro suggestive of use of a lost wax process. இப்போ இந்த மொஹஞ்சதாரோவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரான்ஸ் இமேஜ் வந்து கிடச்சிருக்கு. அந்த ப்ரான்ஸ் இமேஜ் எது அப்படின்னா டான்ஸிங் கேர்ள் அவங்களை பற்றி. இதை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த டான்ஸிங் கேர்ள்ஸோ கேர்ளோட இமேஜு. ஸோ இந்த இமேஜ் தான் வந்து அதாவது பெண்கள் வந்து நடனம் ஆடியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் இந்த ரோஹிரி செட் நம்ம சொன்னோம் இல்லையா, ரெஃபர்ஸ் டு த செட் raw material collected from Rohiri in Pakistan. It was used by the Harappans for making blades. The Harappan used both stones and bronze tools. இது வந்து அந்த வெப்பன் மெட்டலோட நேம் தான் இது, ஜோஹிட் செஸ்ட்டு. ஸோ இது வந்து ஷார்ப் வெப்பன்ஸை யூஸ் பண்ணுறதுக்காக உபயோகிக்கக்கூடியது. ஸோ இது எல்லாமே சம் ஆஃப் த ரோஹிரி செட் இமேஜஸ். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்டைல் ornaments. The Harappans used metal and stone ornaments. They had knowledge of cotton and silk textiles. They made cornelian, copper and gold ornaments. Then faience, stoneware and shell bangles were also used. Some of them had edged designs and the Harappans exported them to the Mesopotamia. ஸோ இவங்களுக்கு நிறையா டெக்ஸ்டைல் பற்றியும் தெரிஞ்சிருக்கு, அதேமாதிரி ஆர்னமெண்ட்ஸ் பற்றி இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச். ஸோ த ஹரப்பன் ஹேட் க்ளோஸ் ட்ரேட் லிங்க் வித் த மெசபடோமியன்ஸ். மெசபடோமியன் கூட வந்து இவங்க ட்ரேட் ரிலேஷன் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஹரப்பன் சீல்ஸ் ஹாவ் பீன் ஃபவுண்ட் இன் த வெஸ்ட் ஏஷியா சைட்ஸ், நேம்லி ஓமன், பஹ்ரைன், ஈராக் அண்ட் ஈரான். ஸோ இந்த நாடுகள் கூடலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸு. ஸோ அவங்க கூடலாம் ட்ரேட் ரிலேஷன் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ த யூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன் மென்ஷன் த ட்ரேட் கான்டாக்ட்ஸ் பிட்வீன் மெசபடோமியா அண்ட் த ஹரப்பன்ஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி யூனிஃபார்ம் ரைட்டிங்கில் அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரேட் ரிலேஷன் வந்து மெசபடோமியாவில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்றதுக்கான எவிடன்ஸு யூனிஃபார்ம் ரைட்டிங்கில் இருக்குது. அண்ட் தென் த மென்ஷன் ஆஃப் மெலுஹா இன் த யூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன் இஸ் கன்சிடர்ட் டு ரெஃபர் த இண்டஸ் ரீஜன். அந்த யூனிஃபார்ம் ரைட்டிங்கில் வந்து மெலுஹா அப்படின்ற அந்த ஒரு ஸ்கிரிப்ட் தான் வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா இந்த இண்டஸ் ரீஜனை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை வந்து யூனிஃபார்ம் ரைட்டிங்ஸில் நம்மளுக்கு தெரிய வருது. சரியா? நெக்ஸ்ட் வந்து weight and measures. So the Harappan developed a system of proper weights and measures since they engaged in commercial transaction. ஸோ கமர்ஷியல் ட்ரான்சாக்ஷன் அவங்களுக்கு வந்து நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் கூட இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாட்டர் சிஸ்டம் வந்து தெரியும். பாட்டர் சிஸ்டமில் வந்து ஒரு குட்ஸை வந்து திரும்ப வந்து அகைன் அதே வெயிட்டில் உள்ள குட்ஸாக தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிடுவாங்க. இது வந்து பாட்டர் சிஸ்டம். ஸோ இது அப்படியே வந்து கண்டினியூ ஆகாமல் மெஷர்மெண்ட் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் அதுக்கப்புறம் தான் வருது. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து தே நீடட் ஸ்டாண்டர்ட் மெஷர்ஸ். ஸோ ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ த கியூபிக்கல் செட் வெயிட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இட் த ஹரப்பன் சைட்ஸ். ஸோ கியூபிக் ஃபார்மெட்டில் இந்த மேலே ஒரு பிக்சர் இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த ஸ்கொயர் ஷேப்பில் எப்படி இந்த தெராசு எடக்கல்லாம் வந்து முன்னாடி இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரியான அந்த கியூபிக் மெஷர்மெண்ட்ஸ் வந்து இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ த காப்பர் பிளேட்ஸ் ஃபார் வெயிட்டிங் பேலன்ஸ் ஹாவ் ஆல்சோ பீன் ஃபவுண்ட். த வெயிட்ஸ் பாயிண்ட் டு their knowledge of the binary system. The ratio of weighting is doubled as 1:2:4:8:16:32. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த கமர்ஷியல் ட்ரான்சாக்ஷனுக்காக அந்த கியூபிக்கல் செட் வெயிட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிருக்காங்க. ஸோ கீழே உள்ள பிக்சர் வந்து அந்த காப்பர் பேலன்ஸ் தராசுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட் வந்து சீல்ஸ், சீலிங் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ சீல் அப்படின்றது அவங்க யூஸ் பண்ண அந்த ஸ்கிரிப்டு தான். ஸோ என்ன மாதிரியான சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்றது. ஸோ சீல்ஸ் ஃப்ரம் வேரியஸ் மீடியா சச் இஸ் ஸ்டீடைட், காப்பர், terracotta and ivory also found in the Harappan sites. They were probably used in the trade activities. ஸோ இந்த ஹரப்பன் சைட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெரகோட்டாஸ் அப்படின்றது வந்து அந்த அவங்க யூஸ் பண்ண, அதாவது அந்த சாயிலில் அதனால் செஞ்ச பொம்மைகள் அந்த மாதிரி இருக்கிறது தான் அந்த டெரகோட்டா. ஸோ இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த சீல்ஸ் அப்படின்றது இருந்திருக்கு. ஸோ தே வர் ப்ராபப்ளி யூஸ்ட் இன் த ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ நிறைய வந்து உங்களுக்கு எதில் கிடச்சிருக்கு அப்படின்னா அவங்களோட ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் தென் த ஹரப்பன் ஸ்கிரிப்ட் இஸ் நாட் எட் டெசிஃபர்டு. சரியா? ஸோ இது வந்து அந்தளவுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக இல்லாமல் மறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மற்றதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில எவிடன்சஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த ஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடங்களில் இல்லை. அதுதான். ஸோ அபவுட் 5,000 texts have been documented from the Harappan sites. Some scholars are of the view that the script in Dravidian language. ஸோ சில ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அவங்களோட அந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே, எழுத்துக்கள் எல்லாமே நம்மளோட திராவிடியன் ஸ்டைலில் பேஸ் பண்ணியிருக்கு. ஆனால் இது இருக்கிற இடம் பார்த்திங்க அப்படின்னா நார்த் சைடு. சரியா? ஆரியன்ஸ் அந்த பார்ட்டு. சவுத் சைடு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திராவிடியன் சொல்லுவாங்க. ஆனால் அந்த லெட்டர்ஸ் எல்லாமே திராவிடியன் ஸ்டைலில் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த டெரகோட்டா பார்த்திங்க அப்படின்னா ஃபிகூரைன்ஸ் paintings on the pottery and the bronze image from the Harappan sites suggest the artistic skills of Harappans. ஸோ இதெல்லாமே எதை ரெஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா அவங்களோட ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ப்ரீஸ்டிக்கிங் மேட் ஆஃப் ஸ்டீடைட் அண்ட் டான்சிங் கேர்ள் மேட் ஆஃப் பிரான்ஸ், இதெல்லாமே அந்த யூஸ் பண்ண மெட்டல்ஸு ரெண்டுமே எங்கேருந்து கிடச்சி அப்படின்னா மொஹஞ்சதாரோலேருந்து கிடச்சிச்சு. ஆஸ் வெல் அஸ் ஸ்டோன் ஸ்கல்ப்சர்ஸ் ஃப்ரம் ஹரப்பா. மொஹஞ்சதாரோ அண்ட் தொலாவீரா ஆர் த இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஆர்ட். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு கிடைச்ச அவங்க யூஸ் பண்ண அந்த ஆர்ட்டோட எவிடன்சஸாக இருக்குது. ஸோ இது போக வந்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா டாய் கார்ட்ஸு, ரேட்டில்ஸ், வீல்ஸ், டாப்ஸ், மார்பிள்ஸ் அண்ட் ஹாப்ஸ்காச்சஸ் மேட் இன் டெரகோட்டா சஜஸ்ட் த அம்யூஸ்மெண்ட் ஆஃப் த ஹரப்பன் பீப்புள். ஸோ இது எல்லாமே அவங்களோட லைஃப் ஸ்டைல் நம்மளுக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டான்சிங் கேர்ள் ஃப்ரம் மொஹஞ்சதாரோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ரிலீஜன். ஸோ த இண்டஸ் பீப்புள் ஹேட் அ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் நேச்சர் அண்ட் தென் தே வர்ஷிப்டு pipal trees. Some of the terracotta figures resemble the mother goddesses. Then fire
altars have been identified at காளிபங்கன் அப்படின்றது ஒரு பிளேஸ். ஸோ அந்த பிளேஸ்லலாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட அந்த ஒர்ஷிப்புக்கான எவிடன்சஸ் வந்து இருக்குது. ஸோ அவங்க வந்து பைப்பல்ட்ரியை வந்து கடவுளாக வழிபட்டிருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா த இண்டஸ் பீப்புள் பரீடு த டெட். ஸோ அவங்க வந்து இறந்தவங்களோட உடம்பு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா எரிச்சிருக்காங்க. அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு இருந்திருக்கு. அண்ட் தென் பரியல் வர் டன் elaborately and evidence for cremation has also been found. ஸோ அப்போ அந்த பரீட் டெட்ஸுக்கு எல்லாமே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கான செரிமோனிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இறந்தவங்களுக்கான சடங்குகள் அது எல்லாமே செஞ்சுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் இன்ஹாபிட்டன்ஸ் அண்ட் their கல்ச்சர். ஸோ அவங்களோட கல்ச்சர் பற்றி பார்ப்போம். ஸோ த ஆத்தர்ஸ் ஆஃப் ஹரப்பன் சிவிலைசேஷன் ஆர் நாட் known since the script has not been deciphered. One school of thought argues that they spoke the Dravidian language. The archaeological evidence shows movement of the Harappan to the east and south after the decline of the Indus civilization. It is probable that some of the Harappan people moved into different parts of India. Only the decipherment of the script can give a definite answer. ஸோ நம்ம டெசிஃபியர்ட் அப்படின்றது வந்து அழிஞ்சு போச்சு, காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்கிரிப்ட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ஆத்தர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அவங்க ஸ்கிரிப்ட் எல்லாமே நம்மளோட சவுத் இண்டியன் லாங்குவேஜில் ட்ரெவிடியன் லாங்குவேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த இண்டஸ் சிவிலைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பீப்புள் எல்லாமே வந்து அது டெக்லைன் ஆனதுக்கப்புறம் பீப்புள் எல்லாமே வேறு பார்ட்டுக்கு வந்து மூவ் ஆகி போயிட்டாங்க, சவுத்துக்கும் ஈஸ்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி டைரக்ஷன்ஸில் வந்து அவங்க வந்து மூவ் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ டெஃபினட்டாக அதுக்கான ஆன்சர் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். So Indus civilization had more than one group of people. Several groups including farmers, pastoralists and hunters-gatherers lived in the Indus region. So Indus region had villages and large towns. The population was mixed. ஸோ இது வந்து அந்த பீப்புளோட பாப்புலேஷன் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, மிக்சடாக இருந்திருக்காங்க, செப்பரேட்டாக இருந்திருக்காங்க. ஸோ அதில் குரூப் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மர்ஸு, ஸோ அதுமாதிரி ஹண்டர்ஸ் கேதர்ஸ் இந்த மாதிரி நிறையாவும் வந்து இருந்திருக்காங்க. ஸோ த பீரியட் ஆஃப் சிவிலைசேஷன் ஹாஸ் பீன் டிவைடட் இன் டூ early Harappan starting around 300 BC and continuing to 2600 BC and mature Harappan. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏர்லி ஹரப்பன், ரெண்டாவது வந்து மெச்சூர் ஹரப்பன். அவங்களோட டியூரேஷன் ஆர் த அண்ட் தென் லாஸ்ட் ஃபேஸ் சிவிலைசேஷன் 2600 to 1900 BC. The later Harappan existed up to 1700 BC. ஓகேயா? ஸோ இது வந்து அந்த ஹரப்பன் பீப்புள் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஸோ முன்னாடி எப்படி இருந்தாங்க, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து டெக்லைன் ஆஃப் இண்டஸ் கல்ச்சர். ஸோ எப்படி வந்து இந்த இண்டஸ் கல்ச்சர் வந்து அழிஞ்சு போச்சு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ த இண்டஸ் சிவிலைசேஷன் ஹேட் இட்ஸ் அர்பன் ஃபீச்சர்ஸ் ஸ்டார்டட் டெக்லைனிங் ஃப்ரம் அபவுட் 1900 BC. ஸோ 1900 என்னாச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கான ரீசன்ஸை தான் ஃபாலோயிங் ரீசன்ஸை சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். சேஞ்சஸ் இன் கிளைமேட், டெக்லைன் ஆஃப் த ட்ரேட் வித் மெசபடோமியா அண்ட் ட்ரைங் அப் டு ஃப்ளட்டிங் ஆஃப் த ரிவர் இண்டஸ், ஃபாரின் இன்வேஷன் வேர் சம் ஆஃப் த ரீசன்ஸ் attributed to the collapse of this civilization and for the migration of people in the southern and eastern directions. ஸோ இது எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இண்டஸ் சிவிலைசேஷன் வந்து இதனால தான் வந்து அழிஞ்சு போச்சு. ஒன்று வந்து நேச்சுரல் டிசாஸ்டரை சொல்கிறாங்க, இன்னொன்று ஃபாரின் இன்வேஷன் சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து ஃப்ளட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய ரீசன் வந்து சொல்கிறாங்க இந்த இண்டஸ் சிவிலைசேஷன் அழிஞ்சு போனதாக சொல்கிறாங்க. அண்ட் தென் இட் டிட் நாட் கம்ப்ளீட்லி டிஸப்பியர், இட் கண்டினியூட் அஸ் ரூரல் கல்ச்சர். ஸோ இது வந்து மொத்தமாக வந்து எதுவுமே இல்லாத ஒரு சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஈவன் தோ இட் வாஸ் அ ரூரல் கல்ச்சர், எப்படின்னாலுமே இது வந்து ஒரு டெவலப்டாக இருந்தக்கூடிய ஒரு கல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதோட ஸ்கிரிப்டு எப்படி வந்து அந்த ஸ்கிரிப்ட் வந்து டெவலப் ஆச்சு அப்படின்ற கான்செப்ட்டு. சரியா? இதோட இந்த லெசன் நம்மளுக்கு முடியுது. தேங்க்யூ.